காரைக்காலில் இருந்து மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 13 பேரை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி அழிக்க வருகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் அதே ஊரைச் சேர்ந்த மாணிக்கவேல், தினேஷ், கார்த்திகேயன், செந்தமிழ், பட்டினச்சேரியைச் சேர்ந்த மைவெளிநாதன், வெற்றிவேல், தமிழகத்தின் மயிலாடுதுறை மாவட்டம் சந்திரபாடியைச் சேர்ந்த நாவெந்து, வானகிரியைச் சேர்ந்த ராஜேந்திரன், ராம்கி, நாகை மாவட்டம் நம்பியார் நகரைச் சேர்ந்த சசிகுமார், நந்தகுமார், பாபு, குமரன் ஆகிய 13 பேர் கடந்த 26ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். 27ஆம் தேதி இரவு கோடியக்கரைக்கு அருகே இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் 13 மீனவர்களும் விசைப்படகோடு கைது செய்யப்பட்டனர். மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டபோது படகிலிருந்து தவறி கடலில் விழுந்த 2 மீனவர்கள் காயமடைந்ததால் சக மீனவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி படகுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் கிளிஞ்சல்மேடு மீனவர் கிராமத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்கள் ஒன்று கூடி மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை கண்டித்து ஒப்பாரி வைத்து கண்ணீர் மல்க மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களை தீவிரவாதிகள் போல் சுட்டு பிடித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பிய மீனவ பெண்கள் இதற்கு உரிய தீர்வு காணாவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என எச்சரிக்கை விடுத்தனர். இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த மீனவர்களை உடனடியாக மீட்டு இந்தியா கொண்டு வந்து உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் படகையும் விடுவிக்க வேண்டும் என்றும் மீனவர்களின் குடும்பத்தினர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மீன்வளத்துறை அலுவலகத்திலும் மனு அளித்தனர். இந்திய கோடியாரையில் வளையல் திருந்தோம் 20 போட்டு வளையல் திருந்தப்ப ஸ்ரீலங்கா நெய் வந்தாங்க. வந்து துப்பாக்கி சூடு பண்ணாங்க. துப்பாக்கி சூடு பண்ணி அதில் மெதிலன் போட்டு காரைக்காலை சேர்ந்த மெதிலன் போட்டில் வந்து 2 மீனவர்கள் துப்பாக்கி குண்டு படவும் அதில் ஏறி எல்லாரையும் அடித்து இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து கோடியாரையில் வந்து எங்கள் அத்துமீறி அவங்க வந்து லைட்டை போடாமல் வந்து துப்பாக்கி சூடு கொடுக்குறாங்க. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த செந்தமிழ் என்ற இளைஞரின் குடும்பத்தினர் அவரை மீட்க கோரி கண்ணீர் மல்க மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சிகிச்சையில் உள்ள மீனவர்களை மீட்டு தமிழகத்திற்கு விரைவில் அழைத்து வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் செந்தமிழுக்கு திருமணத்திற்காக பெண் பார்க்க செல்லவிருந்ததாக அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். இதனிடையே இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த செந்தமிழ் என்ற மீனவரையும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த வடிவேல் என்ற மீனவரையும் மேல் சிகிச்சைக்காக இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். அவருடைய புதுச்சேரி அரசு அவரை உடனடியாக மீட்டு நமது நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசிடம் பேசி அந்த கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் குறிப்பாக காயப்பட்டவர்களை உடனடியாக இந்தியாவிற்கு நமது புதுச்சேரிக்கு சிகிச்சைக்காக அழைத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான முயற்சிகளில் புதுச்சேரி அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அண்மை காலமாக தொடர்ச்சியாக காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது மீனவர்களிடையே அச்சத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் இதுவரை இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.